பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இன்றைக்கி என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாமா? ஸோ இப்போ மகா சங்கமம் போய்கிட்டு இருக்கு இல்லையா? நம்ம ராஜியை தான் காமிக்கிறாங்க. ராஜி எப்படியோ வந்து பார்த்திங்கன்னா, கண்ணன் நகையை எடுத்துக்கிட்டு வந்துட்டாப்புல இல்லையா? ராஜிக்கு தெரியாமல் அதை கண்டுபிடிச்சிடுறாங்க. எப்படி நீ வந்து பார்த்திங்கன்னா, நான் சொல்ல சொல்ல எங்கள் வீட்டு பணத்தையும் நகையும் எடுத்துக்கிட்டு வரலாம், இதெல்லாம் ரொம்பவுமே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு, நீ இவ்வளோ பெரிய கேவலமானவனா இப்படின்னு தெரிஞ்சிருந்தா உன்னை நான் காதலிச்சிருக்கவே மாட்டேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ கண்ணன் வந்து ஒரு மிகப்பெரிய ஃப்ராடு அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும்ல. ஸோ இப்போ தான் 2 பேர்த்துக்குமே கடுமையான வாக்குவாதம், சண்டையே உருவாகுது. ஸோ கண்ணன் இருந்துக்கிட்டு, நான் உன்னை என்ன காதலிச்சேன்னு நினச்சியா? பணத்துக்காக தான் இதெல்லாம் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நகை, பணம் இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஓட ஆரம்பிக்கிறாப்புல. ராஜி எவ்வளவோ விரட்ட பார்க்குறாங்க. இது எல்லாமே பாக்கியாவுக்கு தெரிய வருது. பாக்கியா அதே இடத்துல இருந்து கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அது எப்படி கோமதிக்கு மட்டும் தெரியல, பாக்கியாவுக்கு மட்டும் எல்லா உண்மையும் அப்பப்போ தெரிய வருது அப்படிங்கிறது தான் தெரியல. அங்கே எழிலும் வராப்புல. எழிலுக்கிட்ட சொல்லி பாக்கியா அவனை புடி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நம்ம எழிலும் ராஜிக்கு உதவுறதுக்காக அந்த கண்ணனை துரத்திக்கிட்டு ஓடுறாங்க. ஆனால் அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அவன் ஒரு கார் எடுத்துக்கிட்டு ஓடிடுறாப்புல கண்ணன். ஸோ எழிலாலையும் பிடிக்க முடியல அந்த கண்ணனை. ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜி ரொம்பவுமே கவலையில் இருக்கிறாங்க. அவனை பிடிக்க முடியலையே, இனிமேக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே கோமதி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே புலம்பிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ பாக்கியாக்கிட்டேயும் வந்து நடந்த உண்மையெல்லாம் சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி அண்ணன் பொண்ணு தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இன்னும் பாக்கியா வந்து இந்த பொண்ணு தான் கோமதியோட அண்ணன் பொண்ணு அப்படிங்கிறது தெரியாது இல்லையா? சந்தேகம் மட்டும் தான் இருந்துக்கிட்டு இருக்கு. அது நாளைக்கு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அதே டைமில் நம்ம கதிர் வந்து அவங்க அம்மாக்கிட்டேயும் அண்ணிக்கிட்டேயும் வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ராஜி வந்து ரொம்பவுமே திமிரெடுத்து அலையிறா, அவகிட்ட நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அவங்க கூடலாம் சேராத, அவன் ஒரு பொறுக்கின்னு, இப்போ அவங்க கூடயே ஓடி போயிட்டாளா, அவளை பற்றி இனிமேக்கு பேசாதீங்க அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இது தாங்க இன்றைக்கி நடந்திருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.